உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திமுகவினுடைய தலைவர் 2026 பற்றி கவலைப்படுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எதிர்வினை பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்பதுதான். 2024 யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னார். பலத்த வாழ்த்துக்கள். இப்படி சொன்ன நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராகிவிட்டாரே, அது திமுகவிற்கு ஒரு சோதனை காலமாகத்தானே மாறும். சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக போய் திமுகவும் சரி அதிமுகவும் சரி வீழ்ச்சி கண்டார்கள். அதிமுக ஒழிந்ததற்கு காரணம் சிறுபான்மை வாக்கு வங்கி என்று தம்பிதுரையை சொல்லுகிறார் ஓப்பனாக. இருப்பினும் திமுக பாஜக என்பது எந்த காலத்திலும் அணி வராதுங்க, எழுதி வச்சுங்க. பாஜக தலைமை ஒருபொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இப்ப இந்த தமிழகம் போக்கஸா வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், இப்போ குறிப்பா கனிமொழி அவர்களை ஒருங்கிணைந்த 2 நாடாளுமன்றத்துக்குமே தலைவராக நியமிச்சிருக்குது திமுக தலைமை. இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இப்பவும் கூட லோக்சபாவோட தலைவராக திமுகவுடைய கட்சி தலைவராக டி.ஆர். பாலு தொடர்கிறார். இருந்தாலும் கூட கனிமொழிக்கு ஒரு எலிவேஷன் மாதிரி பார்க்கலாமா, இல்ல இதுல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரு நற்செய்தி என்ன என்று கேட்டால், தனது மகனை பதவி உயர்வு செய்வதற்காக தனது தங்கையை பதவி உயர்வு செய்து தன் மகனுக்கும் செய்ய வேண்டும் என்று ஒரு ஈடுதலை கண்டுபிடித்து விட்டார், ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டார். திமுகவினுடைய தலைவர் 2026 பற்றி கவலைப்படுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், அவருடைய பேச்சுக்கள் திமுக எம்பிக்கள் 21 பேரிடம் லோக்சபாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 22 பேரிடம் பேசும்பொழுது பொதுமக்கள் தங்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். பாஜகவை வளர விடாதீர்கள், தங்களுடைய சேவை என்பது இருக்க வேண்டும் என்று. இந்த 25 எம்பிங்க போன வாட்டி 40க்கு 40 வந்தது, இந்த வாட்டி 40க்கு 40 வந்துருச்சு. இந்த 15 வருடங்களில் திமுக எம்பிக்கள் செய்த சாதனை என்ன? ஒன்றுமே இல்லை. அதை மு.க. ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். திமுக எம்பிக்கள் டெல்லி வருகிறார்கள், விமான நிலையத்தில் இருந்து டெல்லி பாராளுமன்றத்துக்கு ஏதாவது கோஷம் போட்டு போயிடுறாங்க. திமுக ஆதரவுக்கான நீட் ஒழிக, அமித்ஷா ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, சனாதனம் ஒழிக, இத்தோட 4க்கு மேல தெரியாது அவங்களுக்கு. ஆனாலும் முறை டி.ஆர். பாலு அவர்கள் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருப்பதனால், கனிமொழிக்கு பதவி உயர்வு கொடுத்திருப்பதனால் திமுக எம்பிக்களிடையே முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுடைய எம்பிக்களிடையே ஒரு மனக்கசப்பு இருக்கத்தான் செய்கிறது. பூகம்பம் எப்படி வெடிக்கும் என்றால், 2026 திமுக வெற்றி பெற்றால் பூகம்பம் வெடிக்காது, தோல்வியுற்றால் பூகம்பம் வெடிக்கும். அதையும் தவிர காங்கிரசிற்கு ஜால்ரா அடி கொண்டிருந்ததை நிறுத்த வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். பொது பிரச்சனைகளை எல்லாம் தாங்கள் பொது மக்களுக்கு, தமிழக 8 கோடி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதைத்தான் மு.க. ஸ்டாலின் தன் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை வைத்து பார்த்தால் எங்கு எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. ஒரே ஒரு விஷயம், கனிமொழியினுடைய பதவி உயர்வு என்பது திமுகவில் இருக்கக்கூடிய அசல் புசல்களை உரைகளை எல்லாம் வெளிக்காண்பிக்கிறது. கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் நன்றாக பழக்கம் வைத்திருப்பவர் கனிமொழி. இருப்பினும் பாஜகவுடன் நல்ல தொடர்பும் இருக்கிறது. ஆக மொத்தம் அரசியல் ரீதியாக பார்த்தால் தமிழகத்திற்கு வர வேண்டிய அனைத்து திட்டங்களும் சரி, பயணங்களும் சரி, பொதுமக்களுக்கு வேண்டிய 8 கோடி தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறது இந்த 40 எம்பிக்கள் என்பது தெரியவில்லை. இந்த 10 வருஷத்தை ஒன்றுமே செய்யலைங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அகில உலக விமானங்கள் தரையிறங்க முடியாத நிலைமையில் இருக்கிறது. அதற்கு ஒரு 2000 கோடி ரூபாய் தேவை. ஏரோ பிரிட்ஜ் கட்டித்தங்கன்னா அமெரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, பிரான்சிலிருந்து, ஸ்பெயினிலிருந்து விமானங்கள் வரக்கூடும். ஆனால் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு வருகிறது, டெல்லிக்கு இருந்து பம்பைக்கு வருகிறது, சென்னைக்கே வரல. அதை திமுக எம்பிக்கள் கடந்த நாடாளுமன்றத்தில் எதிரொலித்து இருந்தார்களே, ஆனால் பிரதமர் கண்டிப்பாக உதவி செய்திருப்பார். 4 ஏரோ பிரிட்ஜ் வேணுங்க, வைட் கிராட் ஏர்கிராப்ட், 400 பயணிகளை ஏற்றுக் கொண்டு வரக்கூடிய வைட் ஏர்கிராப்ட் பேர்.
வைடு விங் ஏர்கிராஃப்ட் 380 370 இதெல்லாம் அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குதுங்க. அந்த மீனவகத்தை இறங்கணுங்க. அதெல்லாம் இறங்குவதற்கு பர்மிஷன் வாங்காத தமிழகத்திற்கு துரோகம் செய்தது இந்த திமுக எம்பிக்கள் 2014 19 வரை 19 வரை. அதை மு.க. ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டு அதற்காகத்தான் அந்த 21 எம்பிக்களை காது நன்னா பிடிச்சு விட்டுட்டார். தமிழகத்தை பரந்த வரும் சொல்லாங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு 28 வருஷம் ஆகும் வினோத். ஆனால் இன்டர்நேஷனல் டிராபிக் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து வருகிற விமானம் தடை இறங்கியது சென்னையில். ஆனால் எந்த அமெரிக்காவிலிருந்தோ ஆஸ்திரேலியாவிலிருந்தோ அயல் நாடுகள் பெங்களூர்ல இறங்குறாங்க. எதுக்காக? அந்த ஏர்போர்ட்ல உங்க விசாலமான ஒரு ஏரோ பிரிட்ஜ் இருக்குங்க. 3 ஏரோ பிரிட்ஜ் இருக்கக்கூடியதுதான் ஒரு அந்த விமானம். அதுக்கெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அதையெல்லாம் அமர்ந்து தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனாவிற்கு ஒரு வேண்டுகோள். இதையெல்லாம் ஆதன் தொலைக்காட்சி மூலமாக மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள். இதையெல்லாம் தமிழகத்துக்கு நன்மை பிறப்பித்தால் 2026 தமிழகத்திற்கு மீண்டும் திமுக வரும். இல்லை என்றால் இதுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சராக கூடும்னு தொடர்ச்சியாக செய்திகள் வந்தது. ஆனா அது மீண்டும் ஆஸ் பர் ஸ்டேட்டஸ் கோ அது அப்படியே தொடர்கிறது. முருகன் அவர்கள் தான் அமைச்சராக தொடர்கிறார் பாக்குறோம். அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டு மறுக்கப்பட்டதா இல்ல தரப்படவே இல்லையா? என்ன விஷயம் சார்? அது ஒரு சிதம்பர ரகசியமாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தார்களோ இல்லையோ, பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையை நன்றாக பாராட்டினார் என்பதுதான் யதார்த்தம். உள்கட்சி சண்டை இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெள்ள தெளிவாக வரும். 2026 நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் இருக்கும். தமிழகத்தில் பாஜக குறைந்தது 52 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதை 75 ஆக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய திட்டம். 75 எம்எல்ஏக்களை பிடித்தால் அட்லீஸ்ட் 45-50 வரும் என்று எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கான அதிரடி திட்டம் தயார். 2026 தமிழகத்தில் பாஜக எப்படி அணுகுமுறை செய்கிறது என்றால் திமுகவிற்கு எதிராக இருக்கும். திமுக அரசு ஊழல்களையும் மது போதை, அதாவது போதைப் பொருள்கள், மணல் கொள்ளை போன்றவர்கள் எல்லாம் பெரிதுபடுத்துவார்கள். என்ஐஏனுடைய மத மாற்றம், உக்கிரவாதிகளுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் வளர்ந்து விட்டது எல்லாம் குறிவைத்து அடிப்பார். மீண்டும் ஒரு முறை அமித்ஷா உள்துறை அமைச்சரானது மாபெரும் சோதனை காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதையும் தவிர மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எதிர்வினை பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்பதுதான். ஏன் என்று கேட்டால் 2024 யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னார். பலத்த வாழ்த்துக்கள். அப்படி அவர் சொன்னது நரேந்திர மோடியை ஒரு வெதர் பேர்ட் என்றால், பறந்து வரக்கூடிய பறவை என்றால், அண்டமான் என்றால். இப்படி சொன்ன நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகிவிட்டாரே, அது திமுகவிற்கு ஒரு சோதனை காலமாகத்தானே மாறும். 2019 ராகுல் காந்தி முன்னிறுத்தினாரே திமுக, ஆனாரா அவர் பிரைம் மினிஸ்டர்? 2024 ஆகவில்லை. ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய எதிர்காலத்தை வைத்துக் கொண்டு அரசியலை செய்யாதீர்கள் என்று தான் சில திமுக எம்பிக்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு அறிவுரை வழங்க, இனி தமிழகத்தை நாம் கான்சென்ட்ரேட் செய்வோம் என்பதுதான் திமுக எம்பிக்களிடையே வந்திருக்கக்கூடிய பொது சூழ்நிலை என்று நான் கருதுகிறேன். காரணம், எதுவாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டை பிளாக் பண்றாங்க வினோத். அதுல திமுக கொடி பிடிக்கிறாங்க. அது தமிழக பிரச்சனையா? அகில உலக பிரச்சனை. அதானின்னா இவங்க திமுக விலகிட்டாங்க போன வாட்டி. அது தெரியுமா உங்களுக்கு? ஆக மொத்தம் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் ஒரு பிளவு வருவதாக நான் கருதவில்லை. தமிழகத்தினுடைய முக்கியத்துவம் காண வேண்டும் என்பதுதான் மு.க. ஸ்டாலினுடைய அழுத்தம். அது ஒரு வேளை செல்வ பெருந்தகை சொல்லுவதன் மூலமாக அதிமுகவுடன் காங்கிரஸ் 2024 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை வினோத். இதுல திமுக தலைவர்கள்ல சில பேர் பேசும்போது, உள்ளுக்குள்ள பேசிக்கும் போது, பாஜக கூட்டணியில கூட நம்ம இருந்திருக்கலாம், இந்த கூட்டணியை ஆதரித்திருக்கலாம், ஆதரிச்சுன்னா நமக்கு அமைச்சரவையில ஒரு முக்கியமான பொறுப்புகள் தரப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. அது உண்மையா? அதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சா?
இருக்கவே கிடையவே கிடையாதுங்க வினோத். ஏனென்றால் நரேந்திர மோடியை ஏக்க வச்சனத்தில் நிந்தியது திமுக. நரேந்திர மோடியும் திமுகவை ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரத்தின் பொழுது ட்ரக் மாஃபியா கழகம் என்று நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார். தங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். சோ அப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் மீண்டும் பாஜக, மீண்டும் என்ன என்டியை உருவாக்கியதே முரசொலி மாறன் அவர்கள் தான். தொடர்ந்து இருந்தால் இப்பொழுது வேலை மாறி இருக்கும். ஆனால் சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக போய் திமுகவும் சரி அதிமுகவும் சரி வீழ்ச்சி கண்டார்கள். அதிமுக ஒழிந்ததற்கு காரணம் சிறுபான்மை வாக்கு வங்கி என்று தம்பிதுரையை சொல்லுகிறார் ஓப்பனாக. இருப்பினும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு திமுக பாஜக என்பது எந்த காலத்திலும் அணி வராதுங்க, எழுதி வச்சுங்க. ஈவன் சந்திரபாபு நாயுடு மூலமாக ஏர்போர்ட்டில் அது ஒரு சில ரகசியம் இருக்குது. அது ஒரு கிசு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆதன் நேயர்களுக்கு நாம் கேள்விப்பட்டது, தமிழக முதலமைச்சருக்கு போலீஸ் மூலமாக, தமிழக காவல்துறை மூலமாக செய்தி சொல்லப்பட்டது. சந்திரபாபு நாயுடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஏர்போர்ட் விஐபி லாஞ்ச்ல. அந்த ஆந்திரா போலீஸ் தலைவர்கள் தமிழக போலீஸ் தலைவர்களுக்கு வாக்கி டாக்கில சொல்லிட்டாங்க மொபைல் போன்ல. அது செய்தி சொல்லப்பட்ட பிறகு இந்த பாருங்க ஒரு வினோதம், எப்படி காங்கிரசிடமிருந்து ஒரு தூது கொடுப்பதற்காக நிதிஷ்குமாருடன் அதே விமானத்தில் தேஜஸ்வி யாதவ் பறந்தார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி காலை. இங்க ஏர்போர்ட்ல எதேச்சையாக சந்தித்துக் கொண்டார்கள் என்ற சூழ்நிலை உருவாக்கினார்களே தவிர அவர்களுக்கு முன்பாக தெரியும். ஒரு 10-15 நிமிடம் மரியாதை நிமித்தமாக பேசினாலும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திவிட்டு திமுக எம்பிக்களிடம் மு.க. ஸ்டாலின் பேசும்பொழுது அதை ஓப்பனாவே சொல்லியிருக்கார். பத்திரிகைகளிலும் வெளியிட்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு மூலமாக தென்னிந்தியாவிற்கு அதிக பங்கு வேண்டும், தமிழகத்திற்கு வேண்டும் என்று, நீட் ஒழிப்பதற்காக சந்திரபாபு நாயுடு உதவி செய்ய வேண்டும் என்று. இதிலிருந்து என்ன புரிகிறது? திமுகவில் அழுத்தம் தாங்கள் கூறியதும் அதில் மு.க. ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு சந்தித்ததன் மூலமாக அது நிகராக வருது. அது உண்மையாக தெரிகிறது. இருப்பினும் பாஜக தலைமை ஒருபொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நமஸ்தே.